நான் வந்து ஒன்று சொல்கிறேன். ஏங்க இது என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து இந்த ஃப்ரீ ஃபயரில் வந்து ஃபைனல் பேட்டில் அமௌண்ட் வந்து விட்ருப்பாங்க கைஸ். ஸோ அதில் வந்து நான் 5 ஸ்பின் இது போட்டிருப்பேன். 69 வர வரைக்கும் 5 ஸ்பின், எவ்வளோ ஸ்பின்னு தெரில, சரி ஸ்பின் போட்டிருக்கேன் சரியா. அதில் வந்து 409 வியூஸ் போயிருக்கு. ஆனால் 2 பேர் தான் லைக்கே போட்டிருக்காங்க. ஏன் இதே மாதிரி தான் ஒரு யூடியூபரும் 1337 வியூஸ் போயிருக்கு. ஆனால் அவங்களுக்கு அந்த யூடியூபருக்கு வந்து நீங்கள் 29 லைக்ஸ் தான். இப்போது சில யூடியூபர்ஸ்க்கெல்லாம் அந்த நிறையா லைக்ஸ் போகுது. அப்படின்னா இப்போ எப்படி 137 அந்த மாதிரி 137K 27K அவ்வளோ போகுதுல. அப்போ எதுக்கு நீங்கள் எனக்கு பண்ண மாட்டேங்க? எனக்கு எவ்வளோ பண்ண தெரியுமா அதுதான் நான் எனக்கு எவ்வளோ பண்ண தெரியுமோ நான் அதை பொறுத்து தான் என்னால் பண்ண முடியும். அதுக்கும் மேலே என்னால் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிரெயின் கிடையாது. அவங்களுக்கு இருக்க அவங்க பண்ணுறாங்க சரியா. நீங்களும் சின்ன பையனில் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க சரியா. நான் ஒரு 5th தான் படிக்கிறேன் சரிங்களா கைஸ். நான் உங்களுக்கு திட்டெல்லாம் செய்யலை, சும்மா தான் கேட்டேன். நீங்கள் போடுறீங்கன்னா போடுங்க, போடலன்னா வியூஸ் ஆச்சு பாருங்கள் சரிங்களா. நான் உங்களுக்காக கேமிங் வீடியோஸ் போடுறேன், கேமிங் வீடியோஸில் எடிட் பண்ணுறேன், அப்புறம் நிறைய வீடியோஸ் போடுறேன். நீங்கள் சொல்கிற டாஸ்க் வீடியோ போடுறேன், ட்ராயிங் வீடியோ போடுறேன், நிறைய போடுறேன் கைஸ். என்னை பற்றி கூட சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஹோம் டூர் வந்து போகிறோம் கைஸ் சரியா. ஹோம் டூர் வந்து போட போகிறோம் சரியா. நீங்கள் என்னை பொறுத்த மாதிரி லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் ஏறல. இந்த ஒரு வருஷமாக சப்ஸ்கிரைப் அப்படி தான் இருக்குது. போன வருஷம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து 78 தான் இருக்குது. இப்போயுமே சப்ஸ்கிரைப் 78 தான் இருக்குது. நீங்கள் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா, யார் ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறாங்களோ, அப்படின்னா 99ல் இருக்கும்போது யார் என்னை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கிஃப்ட்டு தான் சரியா.